ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பட்டு பாவாடை சட்டையோடைய பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்ட் 1ல் நமக்கு பட்டு பாவாடை சட்டையோடைய க்ராப் டாப் மேலே போடுற அந்த டாப் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பட்டு பாவாடை கீழே ஸ்கர்ட் பார்ட் ஃப்ளீட்ஸ் நைஃப் ஃப்ளீட்ஸ் வச்சு எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கால்குலேஷனில் நைஃப் ப்ளீட்ஸ் வச்ச ஸ்கர்ட்டை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்டுப்பாவாடை சட்டை பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 வயசில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய அளவுகளில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வீடியோ செக் பண்ணாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டுப்பாவாடை சட்டையில் மேலே போடுற அந்த பாடிஸ் பார்ட்டு தான் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கட்டிங் வந்து பார்த்தாச்சு, இப்போ வந்து ஸ்டிச்சிங் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் ஃபோல்டிங் சைட்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு 4 இன்ச் டாட்டை வந்து நம்ம இன்டேக் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஹைட்டுக்கும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு குட்டியாக நாச்சஸ் கொடுத்துடுங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பாடிஸ் பார்ட்லையும் நாச்சஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ சென்டரில் நாச் கொடுத்துருக்க இடத்துல 4 இன்ச் டாட் இன்டேக்கில் ஸோ இந்த மாதிரி டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் வந்து ஃபோல்டிங் சைட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டும் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே டாட்டை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டைம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். 2 வாட்டி நீங்கள் தையல் போட்டு அதை வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சென்டர் பேக் பார்ட்டில் சென்டரில் வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா ஹூக் அண்ட் லூப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து 0.5 இன்ச்சஸ் வந்து ஹூக் அண்ட் லூப்காக விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தனியாக பயாஸ்டிப்லாம் பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு போல் மடித்து தைச்சிருங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேக் பார்ட்லேருந்து ஃப்ரண்ட்டோடைய நெக் அண்ட் திருப்பி அகெயின் பேக் பார்ட்டோடைய நெக் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு 1/4 இன்ச் போல் நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ண போகிறோம், இன்னொரு 1/4 இன்ச் போல் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே வந்து பாடிஸ் பார்ட்டு அண்ட் நம்ம கிட்ஸ் போடக்கூடிய அந்த ஷிம்மிஸ் எல்லாம் ரொம்ப வந்து நம்ம பயாஸ்டிப் கொடுத்தெல்லாம் ஃபினிஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபினிஷிங் தான் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம நெக் பார்ட்டில் முடிச்சிட்டோம். சேம் இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஹார்ம் ஹோலையும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பாடிஸ் பார்ட்டில் ஃபினிஷ் ஆயாச்சு. நெக் அண்ட் ஹார்ம் ஹோல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஹூக் அண்ட் லூப் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் ஸ்கர்ட் பார்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹூக் அண்ட் லூப் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ சைட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குடைய பார்ட்டை ஒன்றா வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மார்க்கிங்க்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சைட் ஜாயிண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ மார்க்கிங் பண்ணதுக்கு மேலே சைட் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா 1/4 இன்ச் கேப்பில் ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 3 தையல் வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் போட்டுட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்சீல் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எட்ஜஸை வந்து 2 பக்கத்தையும் வந்து உள்பக்கமாக மடிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ தட் குழந்தைங்க வேர் பண்ணும்போது அந்த இடத்துல எதுவும் வந்து உங்களுக்கு உறுத்தாமல் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பாடிஸ் பார்ட்டோடைய வெயிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸோடு சேர்த்து. ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் எனக்கு 22 இன்ச்சஸ் வருது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்துட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸ்கர்ட் பார்ட் இப்போ என்னோடய டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 21 இன்ச்சஸ் அதில் வந்து இருக்குது. இப்போது நான் பாடிஸ் பார்ட்டுக்காக நான் எவ்வளோ விட்டுருக்கணும் அதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸுக்கு இருக்கிறது தான் நமக்கு ஸ்கர்ட் பார்ட்டுடைய லென்த்தாக இருக்கும். குழந்தைங்களுடைய ஷோல்டர்லேருந்து கீழே வந்து ஃப்ளோர் டச் ஆகிற வரைக்கும் லென்த் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு இந்த பாடிஸ் பார்ட் எவ்வளோ இருக்கோ அதை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தான் ஸ்கர்ட் பார்ட்டோடைய லென்த்து. ஸோ அந்த ஸ்கர்ட் பார்ட்டோடைய லென்த்தில் மேலே மட்டும் ஒரு 1/2 இன்ச் மட்டும்
சீம் அலவன்ஸ்க்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாடி ஸ்பாட்டோட ஜாயின் பண்ண போகிறோம். பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ண 4 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா டக் பிடிக்கிறதுக்காக. ஸோ டக் பிடிக்கிறதுக்காகவும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக விட்டுட்டு ஸோ டோட்டலாக வந்து 21 இன்ச்சஸ் எனக்கு வருது. இப்போது டக் பிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கரெக்டாக அந்த பார்டர் வந்து எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பார்டருக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா நம்ம டக் பிடிச்சிருக்கிறதே தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு 2 இன்ச்சு. ஸோ இப்போ நான் தைக்கிற மேல் பக்கம் 2 இன்ச்சு, கீழ் பக்கம் 2 இன்ச்சு. ஸோ டோட்டலாக 4 இன்ச் நான் வந்து டக் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டக் பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ பாடி ஸ்பார்ட்டோடைய நம்ம வெயிஸ்ட் நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணணும்? 22 இன்ச்சஸ் வந்து மெஷர் பண்ணணும். அதுலேருந்து 1 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிவிடுங்க சீம் அலவன்ஸ்க்காக. ஸோ தையலுக்காக 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 21 இன்ச்சஸ் வருது. பார்ட்டுக்காக எனக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 76 இன்ச், அதாவது 1.25 மீட்டர் இருக்குது என்கிட்ட. ஸோ 76 இன்ச்சு. ஸோ அந்த 76 இன்ச்சை 21ல் டிவைட் பண்ணுங்கள். 3.6 இருக்குது. இப்போது நம்ம ப்ளீட்டிங் எடுக்க வேண்டிய இது பார்த்திங்கன்னா 3.6 தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் தையலுக்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3.6 மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 3.6 மார்க் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி 3.6 மார்க் பண்ணிவிட்டு இப்போ எங்கே நம்ம 3.6 மார்க் பண்ணமோ அதோடைய ஸ்டார்டிங்கில் மட்டும் 1 இன்ச் மார்க் பண்ணணும். ஸோ இந்த 1 இன்ச் மார்க் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து 3.6ல் வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளீட்டிங் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் 3.6 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கர்ட் பார்ட்டில் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 3.6 எங்கே முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த 1 இன்ச் ஃப்ளீட்டிங்கை வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ண இடத்த கொண்டு வந்து 3.6 எங்கே இருக்கோ அந்த இடத்துல அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி பின் கொடுத்திக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே எக்ஸ்ட்ரா எந்த ஃபேப்ரிக்கும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சூப்பராக ஃப்ளீட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அந்த கேல்குலேஷன்ஸை உங்களுடைய பாடி ஸ்பார்ட்டுக்கும் அண்ட் உங்களுடைய ஸ்கர்ட் பார்ட்டுடைய ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்கோ அந்த மீட்டரை வந்து வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஃப்ளீட்டிங் அண்ட் கேல்குலேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணி பின் பண்ணிக்கலாம். அடுத்தது லைனிங் பார்ட். இப்போது நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங் கொடுக்கறதுக்காக லைனிங் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இங்கே ஒரு 6 பீசஸ் இருக்குது, லைக் 6 லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. இப்போது நம்மளுக்கு பாடி ஸ்பார்ட்டில் நம்ம அதை மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா? 22 இன்ச்சஸ் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ 22 இன்ச்சஸை வந்து ஷுட் பி டிவைட் பை 6. ஸோ 6ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3.6 கிடைக்குது. ஸோ அந்த 3.6 தான் நம்மளுடைய ஒவ்வொரு ஃப்ளீட்டோடைய வேஸ்ட்டோடைய வித்தாக வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ நமக்கு 24 - 8, அதாவது ஃபுல் லென்த் 24, அதுலேருந்து பாடி ஸ்பாட்டை 8 மைனஸ் பண்ணால் 16 கிடைக்குது. அப்போ என்னுடைய லைனிங் பார்ட் எவ்வளோ இருக்கணும்னா 16. அது கூட 0.5 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். மேலே வந்து பாடி ஸ்பாட்டோடு அட்டாச் பண்ணுறதுக்கு. கீழே மடித்து தைக்க நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணால் அதை வந்து கரெக்டாக நம்மளுடைய ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த்துக்கே வந்து ஈக்குவலாக வந்துடும். எப்போவுமே நம்மளுக்கு லைனிங் பார்ட் வந்து ஸ்கர்ட் பார்ட்டோடைய லென்த்து வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே எந்த அலவன்ஸும் விடாமல் மேலே மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து கரெக்டான அந்த 16.5 இன்ச்சஸ் லென்த்து எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி ஸோ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் லென்த் வைஸாக. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் சைடில் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டிங் சைடில் இருக்கிறதுனால இப்போ இந்த 3.6ஐ 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ சிங்கிள் பீஸுக்கு தான் நான் 3.6 எடுத்தேன். ஆனால் இதே நம்ம ஃபோல்டிங்கில் மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பாதி தான் மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த 3.6க்கு எவ்வளோ பாதி இருக்கோ அதை வந்து இந்த ஃபோல்டிங் சைடில் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு ஓப்பன் சைடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3.6 தான் மார்க் பண்ணணும். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ், அதாவது தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு எல்லாமே வந்து ஓப்பன் சைடு இருக்கிறதுனால 3.6 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம க்ராஸ் கொடுத்துட்டு இது கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஸ்கர்ட் பார்ட், அதாவது ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ராஸாக வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 6 பீசஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் எவ்வளோ பீஸ் வந்து வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ளீட்டிங் பண்ணதை மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ மெஷர் பண்ணால் எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 22 இன்ச்சஸ் வருது. ஸோ இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸோடு சேர்த்து 22 இன்ச்சஸ் வருது. இப்போது நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடி ஸ்பாட்டில் வச்சு இந்த ஃப்ளீட்டிங் வந்து கலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பின்னை வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லாங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து இதை பாடி ஸ்பாட்டோட அட்டாச் பண்ணும்போது நம்ம இந்த ஃப்ளீட்டிங் வந்து கலையாமல் இருக்கும். ஸோ ஃப்ளீட்டிங் வந்து நம்ம அழகாக வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு மேலே லாங் ஸ்டிச்சும் போட்டுட்டோம். இப்போது இந்த பீசஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க, 1/2 இன்ச் சீம் அலவன்ஸை ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு லைனிங் பார்ட்டும் ரெடி ஆகிடும். ஸோ லைனிங் பார்ட்டை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதையும் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக நமக்கு 22 இன்ச்சஸ் வந்து வரும். ஸோ பாடி ஸ்பாட்டில் என்ன இருக்கோ நமக்கு அதே வந்து கிடச்சிடும். ஸோ ஃப்ளீட்டிங் பண்ண பிறகு ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃப்ளீட்டிங்கெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடி ஸ்பாட்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பாடி ஸ்பாட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளீட்டிங்கை நீங்கள் அயன் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஃப்ளீட்டிங் பண்ண பிறகு ஸ்டீம் அயன் கொடுத்திங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களோட நைஃப் ப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக வந்து ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டீம் அயனில் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம பாடி ஸ்பாட்டோடு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பாடி ஸ்பாட்டோடைய நல்ல பக்கத்தில் இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்கர்ட்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம், மெயின் ஃபேப்ரிக்கு. ஸோ சென்டரை நாச் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் நாச் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மெயின் ஃபேப்ரிக்குடைய ஸ்கர்ட்டையும் என்ன பண்ண போகிறோம், ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி சென்டரை வந்து நாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சென்டரை மேட்ச் பண்ணி ஸோ இந்த ஸ்கர்ட் பார்ட்டோடைய ப்ரிட்டி சைட் நல்ல பக்கத்தையும் பாடி ஸ்பாட்டோடைய நல்ல பக்கத்தையும் ஒரே பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து சென்டர்லேருந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஃபஸ்ட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்லேயும் இதுக்கப்புறம் முடித்த பிறகு சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 1/2 இன்ச்லேயும் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நல்ல பக்கமும் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம லைனிங் பார்ட்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ராங் சைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த லைனிங் ஃபேப்ரிக்கு. ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கும் என்ன பண்ணணும்னா அந்த வேஸ்ட் பார்ட்டோடைய சென்டரை வந்து நாச் பண்ணிக்கோங்க. ஸோ நாச் பண்ணிவிட்டு இப்போது பாடி ஸ்பாட்டோடைய அந்த நாச்சும் லைனிங் பார்ட்டோடைய நாச்சும் மேட்ச் பண்ணிவிட்டு அதையும் அதே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸை ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த கிளாத்துடைய ஃப்ரே எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கன்சீல்டாக இருக்கும். ஸோ தட் குழந்தைங்க வேர் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஸோ இது வந்து ராங் சைடில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ ப்ரிட்டி சைடில் அதே மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. பேக் சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஹூக் அண்ட் லூப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்மளுடைய ஸ்கர்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ ஹூக் அண்ட் லூப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா பாடி ஸ்பாட்லேயும் நம்ம ஹூக் அண்ட் லூப் ஸ்டிச் பண்ணணும். அட் த சேம் டைம் ஸ்கர்ட் பார்ட்லேயும் கொஞ்சம் தலை வரைக்கும் நம்ம ஹூக் அண்ட் லூப் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ தட் வேர் பண்ணும்போது நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போது பாடி ஸ்பாட்லேருந்து ஒரு 3 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹூக் அண்ட் லூப்போடைய ஸ்டெப்பை. ஸோ 3 இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த 3 இன்ச்லேருந்து அடுத்த 1 இன்ச் வரைக்கும் 4 பீஸையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இது சைட் ஜாயின் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த 3 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் வரைக்கும் லைனிங் பார்ட் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் இந்த 4 பீஸையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 இன்ச்லேருந்து அகெயின் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3 இன்ச் அந்த இடத்துல நீடில் வச்சு 1 இன்ச் வரைக்கும் 4 பீஸையும் நம்ம ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ லைனிங் பார்ட்டை தனித்தனியாக மேலே வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த மெயின் ஃபேப்ரிக் ஸ்கர்ட்டோடைய மெயின் ஃபேப்ரிக்கை கரெக்டாக நம்ம அங்கே எங்கே ஸ்டிச் பண்ணமோ அந்த இடத்துல நீடில் வச்சுட்டு இப்போ வெறும் மெயின் ஃபேப்ரிக் ஸ்கர்ட்டோடைய மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1/2 இன்ச் நம்ம ஆல்ரெடி நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக டில் ஸ்கர்ட் முடிகிற வரைக்கும்
ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மெயின் ஃபேப்ரிக்கை உள் பக்கமாக தள்ள போகிறோம். அதுக்கு இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துருங்க. ஸ்டிச்சஸ் மேலே படக்கூடாது. ஸோ படாத மாதிரி இந்த மாதிரி கட்டை கொடுத்துட்டு அதை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு இப்போது லைனிங் ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் ஸ்டாப் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் லைனிங் பார்ட்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம தனித்தனியாக பண்ணியாச்சு. இப்போது லைனிங் பார்ட்டோடைய ஹெம்லைனை ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அந்த ஹெம்லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஹூக். ஸோ ஹூக்குக்காக ஒரு 1.5 2 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் இந்த ஹூக்கை வந்து பட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ஸ்டிச் போட்டுட்டு ராங் சைடில் கம்ப்ளீட்டாக இந்த பீஸை அப்படியே உள்ளே வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஹூக் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி லூப்பையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு ஹூக் அண்ட் லூப் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு டாப் பார்ட் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்ட் 2ல் ஸ்கர்ட் பார்ட் எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கேல்குலேஷனில் ஒரு பட்டுப்பாவாடை சட்டை வந்து குயிக்காக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோஸை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் என்னென்னலாம் ரொம்ப புதுசாக இதில் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அடுத்ததாக என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஓவர்லாக்கும் பண்ணிட்டேன். ஸோ ஓவர்லாக்கு தான் நீங்கள் ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக ரொம்ப சூப்பராக நமக்கு பட்டுப்பாவாடை சட்டை ரெடி ஆகிடுச்சு. ப்ரொஃபஷ்னல் வேல நீங்கள் டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். டிப்ளமோ கோர்சஸ் ஆல்சோ அவைலபிள். ஆன்லைன்லேயும் நமக்கு நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.